2 அக்கா தங்க அண்ணா தம்பி அப்படியே கொடுத்து வாங்கிக்கலாமா விவாகத்தை? பரிவர்த்தனமான விவாகத்தை தர்மசாஸ்திரமே தடுக்கிறது. 2 அண்ணா தம்பியில் 2 பேர் அக்கா தங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலை, அப்படி வரப்படாதுன்னு சொல்லியிருக்கு, தடுத்து கொடுத்ததை. நான் ஒன்று சொல்கிறேன், கல்யாணத்தினுடைய லட்சியம் என்ன தெரியுமோ? நல்ல பிரஜை, மனசுக்கு நல்ல சந்தோஷம், சரீர ஆரோக்கியம், மனசந்துஷ்டி. கடைசியில் நாம் என்ன ஒரு லட்சியத்தை அடையணுமோ அதை அடையணும். அதுதான் கல்யாணம் வந்திருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு பிடித்தவன், எனக்கு பிடித்தது, இப்படியெல்லாம் இதில் இடவே வரப்படாது. அண்ணாவும் தம்பியும் சண்டை போடாது இருக்கிறதுக்கு அவள் அக்கா தங்களை பண்ணிட்டா ஒன்றா இருக்குவேங்கிற சிந்தனை தப்பு. ரொம்ப நெருக்கமான சந்தானங்களில் குறைகள் ஏற்படுத்தும் சந்தர்ப்பம் உண்டு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுமோ? ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு தர்மசாஸ்திரத்தை விட ஆயுர்வேதம் அழுத்துறது. அதனால் ஆயுர்வேதத்தில் ஒரே கோத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கப்படாது ஒரு சாப்டரே வச்சு கொடுத்து, அதுல்ய கோத்திராத்தியாயம்னு. துல்லிய கோத்திரத்தில் இது கல்யாணம் பண்ணப்படாதுங்கிறதுக்கு ஒரு சாப்டரே போட்டு கொடுத்து. தர்மசாஸ்திரம் கூட இவ்வளவு போகலை. ஏன்னு கேட்டால் அவளுக்கு 2 பேருக்கு கூடிய பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல முறையில் வரணும்னா இது எல்லாத்தையும் விலக்குன்னு சொல்லிட்டு அதே தான் இஞ்சி. அந்த 2 ரத்த பந்தங்கள் இந்த 2 பக்தங்கள்லேயும் சரியாக வராது. தொடர்பு இருக்கிறதுனால 2 பேர் இருக்கிறதுனால தொடர்பு இல்லாத நடந்தால் நன்னா இருக்கும். அதாவது கல்யாணத்துக்கு எப்பவும் ரொம்ப நெருங்கினவாளை விட நெருங்காதவாளோட கல்யாணம் பண்ணிட்டா தான் அது கரெக்டாக இருக்கும். அதை ரொம்ப பழைய கால சாஸ்திரங்கள்ல எல்லாம் மாமாவையும் கல்யாணம் பண்ணிக்கப்படாது, மாமா பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு இருந்தது, சாஸ்திரங்களில் இருந்தது. அதை மீறி நாமெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் வந்து விட்டோம். அதுதான் நியாயம் முறைன்னு கூட நாம் சொல்ல ஆரம்பிச்சு விட்டோம். இப்படியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி டாக்டர் சொல்கிறா, நீ வருமானம் பண்ணிக்காதே, மாமாவை பண்ணிக்காதே, சரியாக வராதுன்னு சொன்னோன்னா நம்ம குழந்தைகள் ஆமாங்கிறது. அன்றைக்கி சாஸ்திரம் சொன்னோன்னு அதெல்லாம் போடா சொல்லிட்டு இப்போ டாக்டர் சொல்கிறாச்சுன்னா ஆமாங்கிறது. அதனால் இவாளுக்கெல்லாம் ஒரு டாக்டரை வச்சு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அவள் வாங்கிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? என்ன மாதிரி ஆள் இல்லாத டாக்டரை வச்சு சொல்லிக் கொடுக்கணும். அதனால் அதெல்லாம் மைண்டு எதை வாங்கிக்கிறதுக்கு பார்க்கணும். அவனுக்கு இந்த கல்யாணத்தில் பின்னாடி வரக்கூடிய இடையூறு என்னங்கிறது முன்னாடி நான் சொல்ல தெரியாதே, எனக்கு சொல்ல முடியாதே. அதனால் என்ன ஆகுது, அந்த மாதிரி கல்யாணத்தை தவிர்க்கிறது நல்லது. வெறும் ஆசைக்காக கல்யாணம் இருக்கப்படாது, லட்சியத்துக்காக இருக்கணும். லட்சிய கல்யாணத்தில் இந்த இந்த சொந்த பந்தங்கள் கூடாதுன்னு இருக்கு. விவாகம் மறுநாள் கார்த்தால விரதம் ஆயிடுத்து, தகப்பனார் காலகதியை அடைஞ்சுட்டார். விவாகத்தை முடிச்சுட்டு கர்மா ஆரம்பிக்கணுமா இல்லை நிறுத்திட்டு அதை முடிச்சுட்டு இதுக்கு வரணுமா? விரதம்ங்கிறது கல்யாணத்தில் சேர்ந்த சப்ஜெக்டே அல்ல. விரதங்கிறது இவன் ஏற்கனவே கல்வி கற்ற பிறகு அந்த குருட்ட கல்வியை முடிச்சுக்கிண்டு நான் இப்போ கல்வியை முடிச்சு கொடுத்து அடுத்த ஆசிரமம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் எங்கிறத முடிக்கிறது சமாவர்த்தனத்தில் சேர்ந்தது. இது விரதம், சமாவர்த்தம் கல்யாணத்தோடு சம்மந்தப்படவே இல்லை. விரதம் முடித்ததுக்கப்புறம் ஒரு இடையூறு வந்ததுன்னா அங்கே நின்றுடும் கல்யாணம், ஏன்னா கல்யாணத்தோடு சம்மந்தப்படலை. கல்யாணத்துக்கு உட்காந்து அந்த நாந்தேசாத்தம் முதல்ல வந்து கொடுத்து ஆரம்பித்தாச்சுன்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் போகலாம். அதை ஆரம்பிச்சு விட்டா முடிகிற வரைக்கும் போகலாம், ஆரம்பிக்காது இருந்தால் தள்ளி விட்டுவிடும். அதனால் விரதத்தை இதோடு சேர்க்கப்படாது. நம்மள்கிட்ட ஒரு குறை இருக்குது, விரதத்தை கன்னிகாதானத்துக்கும் விரதத்துக்கும் இடமில்லாது இருக்கிறதுனால, இடைவெளி வரப்படாதுங்கிறதுனால, பொண்ணாத்துக்கு போகிறதுக்கு அப்புறம் விரதம் பண்ணுறதுனால நம்முடைய புத்தியே விரதம் கல்யாணத்தில் சேர்ந்த ஒரு பாட்டு மாதிரி எடுத்துன்னு கொடுத்து காலப்போக்கில். ஆனால் அது ரெண்டும் அப்படி இல்லை. இது சமாவர்த்தனம் வரைக்கும் இவருடைய சொந்த போர்ஷன், அந்த பொண்ணை கொடுக்குறவனுக்கு இவருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால் விரதம் முடிஞ்சு வந்து கொடுத்து கல்யாணம் ஆரம்பிக்காத வந்தால் கல்யாணம் இல்லை, கல்யாணம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்தால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அசுத்தி இல்லை, அதை பண்ணின உடனே அசுத்தி பெறும். சுபகாலங்களில் பெண்ணிற்கு சொந்தமான புடவையை தாயார் கட்டிக்கலாமா? பொது ரூல் ஒன்று இருக்குது. ஒருத்தர் கட்டின வஸ்திரத்தை இன்னொருத்தர் கட்டிக்கப்படாது, ஒருத்தர் போட்டுட்டு செருப்பு இன்னொருத்தர் போட்டுக்கப்படாது, ஒருத்தர் சாப்பிட்ற தட்டில் இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் போட்ட செருப்பும் கூடாது, ஒருத்தர் போட்ட படிக்கையும் கூடாது. இது பொது ரூல். 2 கோணத்தில் இருக்குது. ஒன்று சாங்கிராமிகமான ரோகத்துக்கு இதில் எல்லாம் அவகாசம் இருக்குது. என்ன இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும்
அவளுக்கு உடம்புல இருக்கிற ரோகம் இருக்க அது இன்னொரு வழியாக சங்கரமிக்கிறதுக்கு இடம் இருந்து விட்டா வஸ்திரம் வழியாகவோ சாப்பாடு வழியாகவோ படுக்கை வழியாகவோ செருப்பு வழியாகவோ அவனுக்கு வரப்படாது இல்லையோ, அதுவும் அதில் இருக்குது. அதெல்லாம் ஒருத்தர் உபயோகப்படுத்துறதெல்லாம் இவ உபயோகப்படுத்தவே கூடாது. அதனால் இது அம்மா பொண்ணுன்னே இல்லை, ஒருத்தர் பயன்படுத்துகிற ஒரு பொருளை இன்னொருத்தர் பயன்படுத்து, எல்லாரும் தனித்தனியாக இருக்கணும். அதனால் ஒரு தட்டை ஒருத்தர் பயன்படுத்தினா அடுத்தது இருக்கக்கூடாது. நம்மளையே குழந்தைகள்லாம் ரொம்ப மாடர்னாக பழகினதுனால தட்டு மொத்தமாக இருந்தால் அங்கங்கே பிடிச்சி இழுத்து வச்சு ஒரு தட்டை போட்டுருந்து இன்னொருத்தர் தட்டு கிடைக்கலன்னா அதில் ஒரு தட்டை வினு கொடுத்துட்டு அப்பா தட்டில் அம்மா சாப்பிட்ருப்போம், அம்மா தட்டில் வந்தவன் சாப்பிடுவோம், வந்தவன் தட்டில் இன்னொருத்தர் சாப்பிடுவோம். இப்படியெல்லாம் பண்ணுறோமே, அது என்ன தான் அலம்பினாலும் என்ன தான் பண்ணாலும் தர்மசாஸ்திரம் ஒத்துக்கிறது இல்லை. அதனால் அதை பயன்படுத்தாத அந்த பொண்ணு உடுத்திக்கப்படாது, பொண்ணோடு புடவை அவளும் உடுத்திக்கப்படாது, தனித்தனியாக இருக்கணும். அது அப்படி தான் பண்ணணும்.